பனையூரில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் நியமன கூட்டம் நடந்தபோது நடிகர் விஜய் காரை வழிமறித்து ஒரு பெண் சார் சார் என்று கத்தியிருக்காங்க. ஆனால் நடிகர் விஜய் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் காரில் சிட்டாக பறந்திருக்காரு. இதன் பிறகு அந்த பெண்மணி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கும் முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த பெண்மணியின் பின்னால் ஒரு பெரிய திரைக்கதையே இருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி விவரிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுமார் 22 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் வகையில கட்சியின் தலைவர் விஜய் பனையூர் அலுவலகம் வந்திருந்தார். அப்பதான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜிதா ஆக்னஸ் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் அங்கு வந்திருந்தாங்க. அவர் கையில் ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு நடிகர் விஜய் காரை வழிமறித்திருக்காங்க. அப்பொழுதுதான் சார் சார் என்று அவர் கத்தியிருக்காங்க. ஆனால் விஜய் கண்டு கொள்ளாமல் காரை விட்டு இறங்கி தனது அலுவலகத்திற்கு சென்றிருக்காரு. இதனை தொடர்ந்துதான் அஜிதா ஆக்னஸ் தனது ஆதரவாளர்களுடன் அங்கேயே தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் அவர் அங்க தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையே மாவட்ட செயலாளர்கள் பற்றிய அறிவிப்பு வெளியானது. அதில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சாமுவேல் ராஜ் என்பவர் மாவட்ட செயலாளர் என அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதனை தொடர்ந்துதான் தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் விரைந்து வந்து அஜிதா ஆக்னஸை சமாதானம் படுத்தியிருக்காரு. அவருக்கு மாநில அளவுல பதவி தரப்படும்னு நிர்மல் குமார் பேசியதன் பேர்ல தான் தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்திருந்துச்சு. இதற்கிடையே அவர் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. இது பற்றி தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர் உடனடியாக அஜிதா ஆக்னஸை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிச்சிருந்தாங்க. அஜிதா ஆக்னஸ் தற்போது பிழைத்து நல்ல நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அவர் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார் என்பது பற்றி பல பரபரப்பு தகவலும் வெளியாகி இருக்கு. அஜிதா ஆக்னஸ் விஜய் தொடங்கிய மக்கள் இயக்க காலம் முதலே தீவிரமாக பணியாற்றி வந்திருக்காங்க. தற்பொழுது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த நிலையில தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி யாருக்கு கிடைக்கும் என அங்கேயே ஒரு விதமான போட்டி நிலவிட்டு வந்தது. இந்த போட்டியில சாமுவேல் ராஜ், அஜிதா ஆக்னஸ் உட்பட பலர் தீவிர முயற்சிகளையும் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில மாவட்ட செயலாளராக தன்னை நியமிக்க போவதில்லை, பதிலுக்கு சாமுவேல் ராஜ் தான் நியமிக்கப்படுகிறார் என்ற தகவல் அறிந்து வந்த அஜிதா ஆக்னஸ் போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அஜிதாவிற்கு ஏன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படவில்லை என்பதற்கு பின்னால ஒரு திரைக்கதை பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. அஜிதா ஆக்னஸ் பில்லா ஜெகன் என்பவரது சகோதரி ஆவார். இந்த பில்லா ஜெகன் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது தூத்துக்குடி மாவட்ட தலைவராக பணியாற்றி வந்தவரும் கூட. இவர் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு. இது தவிர உடன் பிறந்த சகோதரர் ஒருவரை கொலை செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இந்த பில்லா ஜெகன் மீது இருந்துட்டு இருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் என்பது தமிழக வெற்றி கழகமாக மாறிய பிறகு பில்லா ஜெகன் திமுகவில் இணைந்திருக்காரு. அவர் திமுகவிற்கு சென்று விட்டதால தனது தங்கை அஜிதாவை அழைத்து தமிழக வெற்றி கழக பொறுப்புகளை கவனிக்கையும் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக தான் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும்னு அஜிதா ஆக்னஸ் ஒரு கணக்கும் வச்சிருந்தாங்க. இதற்கிடையே திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக சஜி என்பவரை தமிழக வெற்றி கழக தலைமையிடம் நியமித்திருந்துச்சு. இதற்கிடையே அஜிதா ஆக்னஸ் தன்னைத்தானே தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் என அறிவித்து பேனர்கள் மற்றும் போஸ்டர்களை சுவரொட்டிகள்ல ஒட்டியிருக்காங்க. இது தொடர்பாக சஜிக்கும் அஜிதா ஆக்னஸுக்கும் மோதல் வெடித்திருந்துச்சு. அப்பொழுது சஜியை அஜிதா ஆக்னஸ் எல்லையில்லாத அளவிற்கு திட்டி இருக்காரு. இது பற்றிய புகார் தலைமையிடத்திற்கு சென்ற நிலையில தான் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்லை என்பதை மேலிடம் முடிவு செஞ்சிருக்கு. இதற்கிடையே தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்துக்கும்
அஜிதாவிற்கும் ஒருவித மோதல் வெடித்திருந்துச்சு. இதன் காரணமாக தான் புஷி ஆனந்தை பற்றி ஒரு ஆடியோவை அஜிதா வெளியிட்டு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல பதவிக்கு பணம் வாங்கி கொண்டு புஷி ஆனந்த் அவர்கள் செயல்படுகிறார் என்ற ரீதியில பேசியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பனையூர்ல நடந்த கூட்டத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா அஜிதாவிற்கு மட்டுமே அனுப்பப்படாம இருந்துச்சு. இதனால் ஆத்திரமடைந்த அஜிதா தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் பனையூர் சென்று விஜய் காரை மறித்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்காங்க. இதனிடையேதான் நிர்மல்குமார் பேச்சால் சமாதானம் அடைந்த அஜிதா ஆக்னஸ் தற்கொலைக்கு முயன்றது தனி கதை. மாநில அளவுல தனக்கு பதவி வழங்கப்படும்னு நிர்மல்குமார் அறிவித்த நிலையில ஆறுதல் அடைந்து நிம்மதியாக இருந்த அஜிதா ஆக்னஸுக்கு ஏராளமான செல்போன் மெசேஜ்கள் வந்திருந்துச்சு. அதில் திமுக ஆதரவாளரான நீ திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறாய், உனக்கெல்லாம் பதவி ஒரு கேடா என்றெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டிருந்துச்சு. இது தவிர நிர்வாகிகள் மத்தியில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசும் பொழுது அஜிதா ஆக்னஸ் தனக்கு பதவி வேண்டும் என்று தலைவர் விஜய் காரை வழிமறித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. இப்படி யாரும் ஈடுபடக்கூடாது, இது தவறான செயலாகும். இது போன்று யாராவது செயல்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருந்தாரு. அஜிதா ஆக்னஸை பொறுத்த வரையில அவருக்கு எந்த பதவியும் இனி வழங்கப்பட மாட்டாது என பேசியிருக்காரு. ஏராளமான பேர் தன்னை திட்டி தீர்த்து செல்போனில் தகவல் தெரிவித்தாலும் கூட இனிமேல் தனக்கு பதவி கிடைக்காது என புஷி ஆனந்த் தெரிவித்தாலும் மனமுடைந்த அஜிதா அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. இதுவும் அஜிதாவின் ஒரு வகையான திட்டமிட்ட நாடகமாக இருக்கலாம் என்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பலர். இந்த சூழ்நிலையில தான் உடனடியாக நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் என கட்சி மேலிடம் முடிவு எடுத்திருக்கு. இருந்த போதிலும் விரைவிலேயே அஜிதா ஆக்னஸ் கட்சியை விட்டு நீக்கப்படுவார் என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அஜிதா ஆக்னஸுக்கு இதுவரை கட்சி மேலிடத்திலிருந்து எந்தவித பொறுப்பும் வழங்கவில்லை என்பது முக்கிய செய்தியாகும். இது போன்று தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் திமுக அதிமுக போல உள்குத்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றனர் என்பது வெளியே தெரியாத செய்தியாக இருந்துட்டு இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.